இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சட்டமன்றத்தில் கூட அவர் சபாநாயகர் ஒரு பைபிளில் இருந்து ஒரு 3 வசனங்களை சொல்லி அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அது பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்போது இந்த காஸ்பல் அந்த மனுஷனுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 26ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்ம படித்தோம் என்றால் அதில் ரொம்ப தெளிவாக ஒரு காஸ்பல் ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்களை அது கொண்டு வருகிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலன் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பேசும் பொழுது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்கள் அவர்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால பாவ மன்னிப்பையும், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்களுக்கு பங்கும் கிடைக்கிறது. பாவம் மன்னிப்பும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்பது நித்திய ஜீவன் பரலோக வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அந்த 2 காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எங்கிருந்து எங்கே வர்றாங்க அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தினிடத்திற்கு வருகிறார்கள். அதாவது பிசாசின் அதிகாரத்திலிருந்து, சாத்தானுடைய அந்த கட்டுக்களிலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அதான் அந்த வேதவசனம் சொல்வது, அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு, அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு என்ன முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னா, அவர்களுடைய கண்களை திறக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்கே அந்த வசனம் சொல்லுது. அவருடைய பிரகாசம், அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்ளுகிறதற்கு, இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதற்கு அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அங்கே கர்த்தர் அங்கே திறக்கிறார். அப்போ சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவன் பங்கடைகிறான். பிசாசின் அதிகாரத்தில் இருந்த ஒருத்தன் எங்கே மாறுறான் அப்படின்னா, கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக, கர்த்தருக்கு கீழ்ப்பட்டவனாக அவன் மாறுகிறான். அதே நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அந்த வசனங்களின் ஆழங்களையும் புரிந்து கொள்கிறதற்கு அவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் முழுமையடைகிறது. அவன் ரட்சிக்கப்படுகிறான், கர்த்தருக்கு பிரியமானவனாக அவன் மாறிவிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷம் நம்மாலே பரம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாமும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.